இந்த பக்திக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால தான் நம்முடைய இந்திய மரபில் வந்து ரசனை கோட்பாடு அப்படின்னு அவங்க கொண்டு வந்தப்போ, ரசா கோட்பாடு கொண்டு வந்தப்போ அவங்க பக்தியையும் இதையும் இணைச்சாங்க. ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். மேற்குலேயும் அப்படி தான் நடக்குது. அப்போ கடவுளுக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கடவுளை பற்றி பேசிய பூசாரிகளும் மதவாதிகளும் அதன் பிறகு தொன்மங்களையும் இதிகாசங்களையும் உருவாக்குகிறார்கள். இந்த தொன்மங்களும் இதிகாசங்களும் அதன் பிறகு மேற்கில் விவிலியமும் மிகப்பெரிய அளவு இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்றுகிறது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 15-16 நூற்றாண்டில் ஐரோப்பாவில் தேவாலயமும் இறையாண்மையும், தேவாலயமும் அதாவது சர்ச்சும் அரசரும் இருவேறாக பிரிகிறார்கள். நீ வேற நான் வேறுன்னு பிரிகிறாங்க. என் விஷயத்தில் நீ தலையிடாதன்னு இவங்க சொல்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபை வந்து இவங்களை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க. குறிப்பாக வந்து இது ஒரு குறிப்பிட்ட மன்னர் இரண்டாவது மனம் புரிவது சம்மந்தமாக வந்த ஒரு சச்சரவின் பேரில் தான் இந்த விஷயம் நடக்குது. அதன் பிறகு அந்த மன்னரே முடிவு எடுக்கிறார், இனிமேல் நான் தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணுவேன், திருச்சபையிட்டெல்லாம் கேட்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறேன். அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி உருவாகுது. அதன் பிறகு வந்து புத்தொழி காலம், அறிவொளி காலம் வருது. இதெல்லாமே வரும்போது தான் அறிவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது, சுய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எல்லாம் வருது. அப்போ தான் வந்து நாம் இன்று பேசக்கூடிய மதசார்பின்மை கல்வி அப்படிங்கிற விஷயமே அப்போ தான் வருது. இங்கே ஒரு முக்கியமான ஒரு கிரைசிஸ் வருது. என்னவென்றால், மதசார்பின்மை என்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்முடைய பெரும்பாலான உரையாடல்களிலிருந்து கடவுள் போய்விடுகிறார். அது நம்முடைய அரசாங்கத்துடைய நிர்வாகத்தில் கடவுள் இருக்க முடியாது. ஏன்னா கடவுள் ஆட்சி பண்ணல, அரசர் தான் ஆட்சி பண்ணுறாரு. கல்வியில் கடவுள் கிடையாது, தொழிலில் கடவுள் கிடையாது, எல்லாமே மனிதனுடைய சுய முயற்சி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அப்போ கடவுள் போனால் அந்த கடவுளை நம்ம எங்கே கொண்டு வைக்கிறது? கடவுளுக்குன்னு ஒரு முக்கியமான ரோல் இருந்துச்சு. அதை அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்தை இலக்கியம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் கடவுளின் இடத்தில் அவர்கள் மனிதனை வைக்கிறார்கள். இதுதான் வந்து நம்ம வந்து மானுடவாதம்னு சொல்கிறோம், ஹியூமனிடேரியனிசம். ஓகேவா? மானுடம் வெல்லும் அப்படின்னு நாவல் எழுதியிருக்காரு, அது பிரபஞ்சனோட நாவல் நினைக்கிறேன். இப்போ இது மாதிரிலாம் இப்படி வந்து மானுடவாதிகள் நமக்கு மத்தியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷனாக பாருன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஏன் அப்படி சொல்கிறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் மனுஷனாக பார்க்கணும்? திரண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒரு நீண்ட உரைக்கு தயாராக நான் வரவில்லை. சில சிறு விஷயங்களை குறித்து, என்னுடைய அனுபவங்களை குறித்தும், அதன் பிறகு சில விளக்கங்கள், என்னுடைய சில கருத்துக்களை இங்கு பேசலாம் என்று இருக்கிறேன். என்னுடைய பேச்சுக்குள் போவதற்கு முன்பு ஒரு தோழர் ஒரு கேள்வியை கேட்டார். அவர் எழுதி கொண்டிருக்கக்கூடிய நாவலில் ஏற்பட்ட அந்த பிளாக்கை பற்றி பேசினார். இப்போது அது மாதிரியான பிளாக் வந்து எல்லா எழுத்தாளர்களுக்குமே வரும். ஒரு நாவலாசிரியர் 10 நாவல்கள் எழுதுகிறார் என்றால் அதில் ஒரு 4 நாவல்களாவது அவ்வாறு ஒரு 70% எழுதி முடிக்க முடியாமல் போகும். ஆகையால் அதை அந்த எழுத்தாளர் பணிவுடன் ஏற்றுக்கொண்டு அடுத்த படைப்புக்கு செல்ல வேண்டும். அல்லாவிடில் அந்த படைப்புடைய பிரதான கதாபாத்திரம் யார் என்று தெரிந்து கொண்டு அவரை குறித்து மட்டும்தான் இந்த கதையை எழுதியிருக்கிறோமோ, இல்லை வேறு இடங்களுக்கு கதை அலைகிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பிரதான கதாபாத்திரத்துடைய பிரதானமான கிரைசிஸ், அவருடைய போராட்டம், அகப்போராட்டம் என்ன என்று கண்டுபிடித்து அதை ஒட்டி கதையை திரும்ப நீங்கள் சரிவுபடுத்த வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய தலைவலி பிடித்த வேலை. ஆகையால் பல படைப்பாளிகள் அதை அங்கே விட்டு அடுத்த நாவலுக்குள் போய்விடுவார்கள். ஆனால் இது ஒரு முடியாத ஒரு பணி அல்ல. பெரும்பாலும் படைப்பாளிகள் அந்தளவுக்கு ரொம்ப கான்ஷியஸாக அவங்க நாவலில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நாங்கள் சொல்ல நினச்சேன். அடுத்தது என்னுடைய தலைப்புக்கு நான் வந்துடுறேன். நாவல் குறித்து சில அடிப்படையான வினாக்களை தான் இப்போது எழுப்ப இருக்கேன். அதுக்கு முன்னால் வந்து கதை குறித்து சில வினாக்களை எழுப்பி பார்ப்போம். முதலில், கதைக்கும் கட்டுரைக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது சொல்ல முடியுமா? அடிப்படையான வித்தியாசம் என்ன? அது என்ன வித்தியாசம்? ஃபேக்ட் சொல்கிறீங்க அப்படி தானே? கதையிலையும் ஃபேக்ட் இருக்கும், டேட்டா இருக்கும்.
அப்புறம் வேறு என்ன வித்தியாசம் கதைக்கும் கவிதைக்கும்? சரி, கதைக்கும் கட்டுரைக்கும். ஓகே, ஸோ கதையில் நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணலாம். என்ன வேணால் ஆட் பண்ணலாமா? என்ன வேணால் ஆட் பண்ணலாமா? லாஜிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பெரிய வித்தியாசங்கள் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கதைக்கும் கட்டுரைக்குமான மிக மிக அடிப்படையான ஒரு வித்தியாசம். ஒரு ஒரு கட்டுரையில் அந்த தகவல்கள் ஒரு குறிப்பிட்ட தர்க்கத்தின்படி அடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று இருப்பதனால் இன்னொன்று இவ்வாறு இருக்கிறது. காசாலிட்டி, இதனுடைய காரணகாரிய அடிப்படையில் ஒன்றை நாம் அடுக்குகிறோம். இன்னொன்று காலத்தின் அடிப்படையில் அதை அடுக்குகிறோம். சரிதான் என்ன சொல்கிறது? இப்போ அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் நான் பேச வரேன். சரியா? அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் நான் பேச வரேன். இப்போ நான் பேசுகிறேன். அவங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுகிறேன்னா இல்லை நான் சும்மா பேசுகிறேன்னா? அவங்க பேசுனதுக்கப்புறம் தானே பேசுகிறேன். இப்போது நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது இது அண்டர்ஸ்டுட், நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் அவங்க பேசுனதுக்கப்புறம் தான் பேசுகிறேன். ஸோ காலத்தின் அடிப்படையில் என்னுடைய பேச்சு இங்கே அடுக்கப்பட்டிருக்குது, ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாமே அப்படி தான். ஸோ இதை கட்டுரையில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். எல்லாமே அவங்க காலத்தின் அடிப்படையில் அவங்க அதை அடுக்குகிறார்கள். அப்புறம் காரண காரியத்தின் அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஒரு தேர்தல் நடக்கிறது, ஒருவர் வெல்கிறார், அவர் ஆட்சி அமைக்கிறார். இது காரண காரியம். தெளிவாக இருக்கு இல்லையா? ஒரு தேர்தல் நடக்கிறது, ஒருவர் தோற்கிறார், அவர் ஆட்சி அமைக்கிறார். இது காரணகாரிய அடிப்படையில் சரியா இருக்கா? இதை கட்டுரையில் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? ஆனால் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? எப்படி? இல்லை, நிஜத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவர் தேர்தலில் தோல்வியடைகிறார், அவர் இராணுவத்தின் துணையுடன் ஆட்சியை கைப்பற்றுகிறார். முடியுமா முடியாதா? அப்போ முடியும் தானே. அப்போ இதையும் கட்டுரையில் சொல்லலாம், நீங்கள் கதையிலையும் கூட வேணால் சொல்லிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போது இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை ஒரு கட்டுரையில் சொல்லும்போது இது நிஜத்தில் இந்த நாள் இப்படி நடந்தது என்று சொல்லி அதற்கு அடுத்து இப்படி நடந்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். கதையில் சொல்லும்போது இப்படியான சில தரவுகள் சார்ந்து நீங்கள் அதை துல்லியமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத தாண்டி பெரிய விஷயம். ஸோ இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா, கதைக்கும் கட்டுரைக்குமான வித்தியாசம் என்பது மிக மிக சொற்பமானது, மிக மிக சன்னமாக இருக்கிறது. அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு தெரியல. ஆனாலும் கூட கதை என்பது கட்டுரை அல்ல என்பது நமக்கு மிக நிச்சயமாக தெரியும். எல்லோருக்குமே கதை கேட்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு தரவை நான் சொல்லும் பட்சத்தில் அது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. அதை கதையாக சொல்லும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். அது ஏன்னு சொல்லுங்கள். ஒரு தரவை, ஏதோ டேட்டா, நான் சொல்லுங்கள். அது ஏன் ஒரு கதாபாத்திரம் வந்த உடனே சுவாரஸ்யமாக இருக்குது? கற்பனை இல்லை, நிஜத்தில் நடக்கிற விஷயத்தை வச்சுக்கோங்க. ஒரு உதாரணமாக ஒரு இயல்பியல் விஞ்ஞானி, அவருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இயல்பியல் கோட்பாடு பற்றி சொல்கிறேன். இயல்பியல் கோட்பாடு பற்றி பேசும்போது எல்லாம் தூங்கிடுவாங்க. இயல்பியல் விஞ்ஞானியுடைய கதையை சொல்லும்போது நீங்களாம் ஆர்வமாக கேட்பீங்க. அது ரெண்டுமே நடந்த விஷயந்தான், ரெண்டுமே கற்பனை கிடையாது. ஆனால் ஏன் அந்த கதையை சொல்லும்போது எல்லோரும் ஆர்வமாக கேட்குறாங்க? ஓகே. ஸோ ஒரு தரவில் சாத்தியம் கிடையாது. இதில் நீங்கள் அவங்க நினச்சிக்கிறீங்க. இது ரொம்ப நல்ல பதில். இது நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு கதை ஒருவர் சொல்லும்போது அந்த கதையை கேட்கக்கூடியவர் தான் அல்லாமல் ஆகிறார். கரெக்டா? ஒருவர் கதையை கேட்கக்கூடிய அந்த 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 பார்வையாளர், அந்த கேட்கக்கூடிய நபர் தான் அல்லாமல் ஆகும்போது அவர் எங்கு போகிறார்? அந்த இன்னொரு கேரக்டர் ஆகிறார்ல. இப்போ பாருங்கள், இது மைக்கு, இது ஒரு ஏதோ ஒரு பூவுடைய இதழ். இந்த பூ இதழ் இந்த மைக்காக மாற முடியாது. முடியுமா? முடியாது. இந்த பூ இதழ் இந்த மைக்காக மாறுவதாக நினைத்தாலும் கூட இது ரெண்டாக தான் இருக்குது. ஏன்னா இது அதுவாக மாறுவதாக நினைத்தால் இது இல்லாமல் போய்விட வேண்டும். ஸோ அது பாசிபிள் கிடையாது. ஆனால் கதையில் இது சாத்தியம். கதையை கேட்கக்கூடியவர் அதை அவர் தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு இன்னொருவராக அவர் மாறுவதாக அவர் கற்பனை செய்ய முடியும். அதை அவர் அனுபவிக்கவும் முடியும். இது ஒரு கடப்பு நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, நான் நானாகவே என்னுடைய இடத்தில், இந்த காலத்தில், இந்த வெளியில் நான் இருக்கும்போது கூட நான் மற்றொருவராக, மற்றொரு சம்பவமாக நான் உருமாறுவதாக நான் உணர்கிறேன். அந்த ஒரு தருணத்தில் நான் அதை உணர்கிறேன். ஆனால் நான் அப்படி மாறவில்லை என்கிற ஒரு உத்தரவாதமும் எனக்கு இருக்கிறது.
கிளியராக இருக்கா? நீங்கள் வந்து ஒரு சீரியல் கில்லருடைய கதையை படிக்கிறீங்க, இல்லை ஒரு படத்தை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு நாவல் படிக்கிறீங்க, சீரியல் கில்லர் அவர் வந்து ஒருத்தரே கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் சீரியல் கில்லர் இடத்துலையும் உங்களை வச்சு கற்பனை பண்ணுறீங்க, அந்த கொலை செய்கிற த்ரில்லையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, பயந்து ஒருத்தர் ஓடக்கூடிய அந்த த்ரில்லையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த ஒரு பீதியையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. பட் எப்போ என்ஜாய் பண்ணுறீங்கன்னா அது ரெண்டுமே நீங்கள் கிடையாதுங்கிற நிச்சயமும் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதுவாகவும் ஆக முடிகிறது. இது அரிஸ்டாட்டில் வந்து அவரோட பொய்டிக்ஸுங்கிற புத்தகத்தில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒருத்தருடைய துயரத்தை பார்த்து நம்ம ஏன் அழுது அதை அனுபவிக்கிறோம் என்றால் அது நம்முடைய துயரம் அல்ல என்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அது நம்முடைய துயரமாகவும் மாற முடிகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இங்கே தான் வந்து அடிப்படையில் ஒரு சின்ன பிரச்சனை வருது. இதனை பற்றி நான் இங்கே குறிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் கதைகளை கொண்டாடக்கூடியவர்கள், கதைகளை மிகப்பெரிய அளவில் சொல்லி அதை பெரிய ஒரு கொண்டாட்டமாக ஆக்கியவர் தான் பாபா அப்படின்னு நமக்கு தெரியும். பாபாவுடைய கதை குரலை நாம் நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய நமக்கு பிடித்த சிறுகதைகள் நம்ம படிச்சிருக்கோம், எல்லாமே இருக்குது. நம்ம கதைகளை கொண்டாடக்கூடிய ஒரு மரபை சேர்ந்தவர்கள் தான் இந்தியர்கள். ஆனால் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னவென்றால், ஒரு கதை அதன் அடிப்படையில் உங்களை நீங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்க்க விடாமல் செய்கிறது. கதை அதன் அடிப்படையில் நீங்கள் வாழக்கூடிய இந்த பொருள்வயமான உலகில் நீங்கள் இருக்க விடாமல் உங்களை அது சற்றே மாற்றுகிறது. எங்குமே இல்லாத சில விழுமியங்களை, நம்பிக்கைகளை உங்களை நம்ப வைக்கிறது. நம்ம கதையில் வந்து தொடர்ச்சியாக கதை எழுதக்கூடியவர்கள் அறம் பற்றி பேசுவார்கள், எத்திக்ஸ் பற்றி பேசுவாங்க. இதெல்லாத்தையும் வந்து கதை உங்களை சரியாக சிந்திக்கவும் உங்களை வாழவும் கதை சொல்லித் தருகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அது கதை இன்னொரு விஷயத்தையும் செய்யுது, உங்களை சுயமாக சிந்திக்காமலும் சுயமாக வாழ விடாமலும் கதை செய்கிறது. ஏன் அப்படி கதை செய்யுது? யாராவது சொல்ல முடியுமா? வெரி குட், அதுதான். அப்போ நீங்கள் இன்னொருத்தராக மாறுறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நீங்கள் உங்களுடைய முகமையை, உங்களுடைய ஏஜென்சியை நீங்கள் இழக்கிறீங்க. இது கதைகளுடைய ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை. இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். இந்த கதைகளுடைய மூலம், இந்த கதைகள் முதலாக நம்முடைய சமூகத்தில் எப்போது தோன்றியிருக்கும்னு நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களுடைய நீங்களே படிச்சிருப்பீங்க, அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரை எப்போது முதலாக அடுத்தவர்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்திருப்பார்கள்? தாத்தா பாட்டிங்க கதை சொல்லியிருப்பாங்க. எதுக்காக கதை சொல்லியிருப்பாங்க? என்ன கதை சொல்லியிருப்பாங்க? வேட்டைக்கு போன கதைகள், அதன் பிறகு ராஜாராணி கதைகள், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி கதை, இதெல்லாமே வந்துருக்கு. ஏன்னா குடும்பங்கிறது அப்புறமா தான் வருது. நில உடைமையில் வந்ததுக்கப்புறம் தான் குடும்பம் சிரமம் ஒரு இடத்துல தங்குது, அதுக்கப்புறம் தான் தாத்தா பாட்டியில் வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வேட்டையாடிகளுடைய கதைகள், அவை தான் நம்முடைய குகைகளில், பழைய குகை ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த கதைகளில் என்ன மாதிரியான உணர்ச்சிகள் அதிகமாக கடத்தப்படுகின்றன? பயத்திலிருந்து மீள்வது, ஆபத்திலிருந்து மீள்வது, கரெக்டாக. அதன் பிறகு வந்து எல்லா சமூகங்கள், வேட்டையாடி சமூகங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் தங்கி விவசாயம் செய்து அவர்கள் ஒரு இனக்குழுவாக மாறும்போது அங்கே ஒரு இனக்குழுவுக்கு என்று ஒரு பூசாரி வருகிறார், ஷாமன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவங்க வந்து கதை சொல்கிறாங்க, இந்த பூசாரிகளும் கதை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னை மறந்து நான் ஒரு அனுபவத்தை அடைந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அனுபவத்துலேருந்து அவங்க அந்த மக்களுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க, அசரீரி சொல்கிறாங்க. இதெல்லாமே இருக்குது. அப்போ அதன் பிறகு மெல்ல மெல்ல இந்த இடத்தை ஒரு கடவுள் எடுத்துக்கொள்கிறார். ஏன்னா இந்த கதையிலிருந்து மெல்ல மெல்ல கடவுள் அப்படிங்கிற ஒரு உருவம் வருது, ஒரு சிந்தனை வருது. இப்போ கடவுள் என்கிற ஒரு சிந்தனை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த சிந்தனை அதன் அடிப்படையில் நாம் அல்லாத ஒருவரை நம்மை மீறி நேசிப்பது, இதுதான் வந்து பக்தி. அப்போது இந்த பக்திக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால தான் நம்முடைய இந்திய மரபில் இது வந்து ரசனை கோட்பாடு அப்படின்னு அவங்க கொண்டு வந்தப்போ, ரசா கோட்பாடுன்னு கொண்டு வந்தப்போ அவங்க பக்தியையும் இதையும் இணைச்சாங்க. ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். மேற்குலையும் அப்படி தான் நடக்குது. அப்போ கடவுளுக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கடவுளை பற்றி பேசிய பூசாரிகளும் மதவாதிகளும் அதன் பிறகு தொன்மங்களையும் இதிகாசங்களையும் உருவாக்குகிறார்கள். இந்த தொன்மங்களும் இதிகாசங்களும் அதன் பிறகு மேற்கில் விவிலியமும் மிகப்பெரிய அளவு இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்றுகிறது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 15-16 நூற்றாண்டில் ஐரோப்பாவில் தேவாலயமும் இறையாண்மையும், தேவாலயமும் அதாவது சர்ச்சும் அரசரும்
இருவேறாக பிரிகிறார்கள். நீ வேற நான் வேறுன்னு பிரிகிறாங்க. என் விஷயத்தில் நீ தலையிடாதன்னு இவங்க சொல்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபை வந்து இவங்கள வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க. குறிப்பாக இது ஒரு குறிப்பிட்ட மன்னர் இரண்டாவது மனம் புரிவது சம்மந்தமாக வந்த ஒரு சச்சரவின் பேரில் தான் இந்த விஷயம் நடக்குது. அதன் பிறகு அந்த மன்னரே முடிவு எடுக்கிறார், இனிமேல் நான் தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணுவேன், திருச்சபையிட்டெல்லாம் கேட்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறேன். அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி உருவாகுது. அதன் பிறகு புத்தொழி காலம், அறிவொளி காலம் வருது. இதெல்லாமே வரும்போது தான் அறிவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது, சுய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எல்லாம் வருது. அப்போ தான் நாம் இன்று பேசக்கூடிய மதசார்பின்மை கல்வி அப்படிங்கிற விஷயமே அப்போ தான் வருது. இங்கே ஒரு முக்கியமான ஒரு கிரைசிஸ் வருது. என்னவென்றால், மதசார்பின்மை என்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்முடைய பெரும்பாலான உரையாடல்களிலிருந்து கடவுள் போய்விடுகிறார். அது நம்முடைய அரசாங்கத்துடைய நிர்வாகத்தில் கடவுள் இருக்க முடியாது. ஏன்னா கடவுள் ஆட்சி பண்ணல, அரசர் தான் ஆட்சி பண்ணுறாரு. கல்வியில் கடவுள் கிடையாது, தொழிலில் கடவுள் கிடையாது, எல்லாமே மனிதனுடைய சுய முயற்சி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அப்போ கடவுள் போனால் அந்த கடவுளை நம்ம எங்கே கொண்டு வைக்கிறது? கடவுளுக்குன்னு ஒரு முக்கியமான ரோல் இருந்துச்சு. அதை அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்தை இலக்கியம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் கடவுளின் இடத்தில் அவர்கள் மனிதனை வைக்கிறார்கள். இதுதான் நம்ம மானுடவாதம்னு சொல்கிறோம், ஹியூமனிடேரியனிசம். ஓகேவா? மானுடம் வெல்லும் அப்படின்னு நாவல் எழுதியிருக்காரு, அது இங்கே பிரபஞ்சனோட நாவல் நினைக்கிறேன். அப்போ இது மாதிரிலாம் இப்படி மானுடவாதிகள் நமக்கு மத்தியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, மனுஷனாக பாருன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஏன் அப்படி சொல்கிறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் மனுஷனாக பார்க்கணும்? நம்ம எப்பயாவது ஒரு நாயாக பார்க்கணும், பூனையாக பார்க்கணும்னு சொல்கிறோம்ல. அப்போ மனுஷனாக பார்க்க வேறு எப்படி பார்க்குறோம்? ஆமாம். ஆமாம். அப்போ மனிதனாக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் என்பவன் ஏற்றத்தாழ்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒருவன். அதாவது மனிதனை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டுமே இல்லை, வெவ்வேறு அர்த்தங்களில் நம்ம எதெல்லாம் மனிதர்களுடைய உயர்ந்த குணங்கள்னு சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் அதன் மேல் இது ஏற்றி வைத்து இப்படி பார் அப்படின்னு சொல்கிறத நம்ம அப்படி சொல்கிறோம். கரெக்டாக? அப்படி இருக்கும்போது இந்த குணங்கள் எல்லாமே ஒரு விதத்தில் நாம் கடவுள் மீது முன்பு ஏற்றி வைத்த குணங்கள், அதை மனுஷன் மீது இப்போ ஏற்றி வைக்கிறோம். இது நடக்கும்போது மெல்ல மெல்ல இலக்கியம் என்பது ஒரு நவீன மதமாக மாறுகிறது. நம்ம மதத்தை ஒரு நெகட்டிவான ஒரு கனெக்டேஷனில் சொல்ல, எதிர்மறை பொருளில் சொல்ல. இதுதான் நடக்குது நம்ம வரலாற்றில். இப்போ இந்த விஷயம் நடக்கும்போது இதில் ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிக்கல் என்பது, நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட கேட்ட கேள்வி தான். நீங்கள் இன்னொருவராக மாறும்போது, இன்னொருவராக மாறி ஒரு கதையை கேட்டு உணர்ச்சி வசப்படும் போது நீங்கள் எதை இழக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களை இழக்கிறீர்கள். அப்போது இந்த காரணகாரி அடிப்படையிலான கதைகளில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான சிக்கல் என்பது அவை உங்களை பலவீனமாக்குகின்றன. இந்த உலகத்தில் ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் அவருக்கு ஒரு கதையை சொன்னால் போதும். இதுதான் உண்மை. தேர்தல் வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு கதை சொல்லணும், உண்மையை சொல்லக்கூடாது. யாரை வேணால் நீங்கள் கதை சொல்லி இந்த ஊரில் ஏமாற்றலாம். ஏன் கதை சொல்லி ஒருவரை ஏமாற்றுவது ரொம்ப ஈஸியாக இருக்குது? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் உண்மையை சொல்கிறத விட, தரவுகளை சொல்லுவதை விட ஏன் கதை சொன்னால் ஈஸியாக ஏமாந்துடுறாங்க? ஏன்? கற்பனை. ஓகே, எல்லா கதையுமே கவர்ச்சியாக இருக்காதுல்ல, சில கதைகள் தான் கவர்ச்சியாக இருக்கும். கற்பனை தான் விரும்புகிறோம். ஏன் கற்பனை விரும்புகிறோம்? பிடிச்சது மட்டும்தான் இருக்கும். ஆமாம், அந்த கற்பனை அங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது, அது யாராவது சொல்ல முடியுமா? அது ஏன்? என்ன வசதி இருக்கா இல்லை? அதுதான் அது உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய பொறுப்பை அது எடுத்துருது. பொறுப்பில்லாதவராக இருப்பதற்கான மிகச்சிறந்த வழி ஒரு வாசகராக இருப்பது தான். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தருடைய கதையில் உள்ளே போயிட்டு இன்னொருவராக நீங்கள் மாறிக்கொண்டு, எழுத்தாளருக்கும் அந்த விஷயம் இருக்குது, நீங்களும் அதை செய்யலாம். அப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா, அடிப்படையில் உங்களுடைய ஒரு முகமையை, உங்களுடைய சுய சிந்தனையை அது பறிக்கிறது. இது ஒரு உண்மையான விஷயம். நான் கதைகளுக்கு எதிராக, இலக்கியத்துக்கு எதிராக பேசலை, பட் கதைகளுடைய அடிப்படையான ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம இங்கே பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை நம்ம ஒரு எழுத்தாளராக நாம் இதை எப்படி சரி பண்ண முடியும்? நம்ம ஏன் தொடர்ந்து கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நிறைய பேர் கதை எழுத ஆரம்பிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்பது இதை எப்படி கதையாக்குறது அப்படிங்கிறது தான். எங்கிட்ட ஒரு கதை இருக்குது, எங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது,
அதை நான் சொல்லணும். அது உணர்ச்சியாக இருக்கலாம், தகவலாக இருக்கலாம், ஒரு 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 ஒற்றை வரியாக இருக்கலாம். அதை நான் அது ஒரு கதையாக சொல்லணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, திரும்ப திரும்ப எழுதுகிறாங்க. அப்போ வந்து அதை ஒருத்தவங்கள்ட்ட படிக்க கொடுக்கும்போது படித்தவங்க சொல்கிறாங்க, இது நல்லா இருக்குது, ஆனால் இதை படிக்கும்போது அதை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது இன்னும் மேம்படுத்தணும், நான் வந்து அதை தத்ரூபமாக காட்டணும், யதார்த்தத்தில் இருக்க மாதிரி அப்படியே காட்டணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி எழுதுறீங்க. அதை ஒருத்தர் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, யதார்த்தத்தில் இருக்க மாதிரியே தான் இருக்குது, அப்படியே இருக்குது, ஆனால் ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து சிரமப்படுறீங்க. நீங்கள் எதுக்காக சிரமப்படுறீங்கன்னா, நீங்கள் நினச்ச விஷயத்தை சொல்கிறதுக்காக நீங்கள் சிரமப்படல, அதை கதையாக சொல்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஓகேவா? ஒருத்தர் வந்து அதை படிச்சுட்டு தன்னை மறந்து மற்றொருவராக மாற்றுவதற்காக நீங்கள் அந்த கதைக்குள்ளே சில விஷயங்களை நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அங்கே நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இதற்கு வேறொரு கோணம் இருக்கிறதா, இதை வேறு விதத்தில் பார்க்க முடியுமா, இதுக்கு வேறு சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பின்னவினைத்துவம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வர்றோம். இப்போ பின்னவினைத்துவ கதைகள் இந்த விஷயத்துக்குள்ளாடி போகுது. அது என்ன சொல்லுதுன்னா, ஏன் வந்து நீங்கள் ஒரு கதை சொல்லணும் அப்படிங்கிற கேள்விக்குள்ளாடி அவங்க வராங்க. ஏன் எப்போவுமே நம்ம கதைக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து அவங்க எழுப்புறாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து கதையும் கதையாடலும் இருவேறு விஷயங்கள் அல்ல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திறப்பு அப்போ தான் வருது. அப்படின்னா என்னென்னா, ஒரு நரேட்டிவும் ஒரு நரேஷனும், அதாவது ஒரு கதையும் ஒரு கதையை போல சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவமும், ஒரு கதையை போல சுவாரஸ்யமாக சொல்லப்படக்கூடிய ஒரு தகவலும் வேறு அல்ல, வெவ்வேறு அல்ல, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க. அது மட்டுமே இல்லை, ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்குள்ளாடியே ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறாங்க. உதாரணமாக நீங்கள் வந்து இங்கே எல்லோரும் இப்படி உட்காந்துருக்கீங்க, நான் பேசுகிறேன், கரெக்டாக நான் இங்கே பேசுகிறேன். ஏன் வந்து நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நான் அங்கே எங்கேயோ உட்காந்துக்கிட்டு தனியாக மைக்கெல்லாம் பேசலை, இல்லை, இதுதான் செட்டப்பு. ஏன்னா இப்படி பேசும்போது நீங்கள் அதை கவனிக்கிறீங்க. ஏன்னா இதுக்குள்ளாடி ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் எப்படி வருதுன்னா, முன்னாடி பழைய தேவாலயங்களிலிருந்து, அதற்கு முன்புமே ஒருவேளை ஒரு பூசாரி எப்படி ஒரு கதை சொன்னார், அவர் ஒரு மையத்தில் இருந்து கொண்டு கதையை சொன்னார், மற்றவர்கள் சுற்றி நின்றார்கள், இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது கூட ஒரு நரேட்டிவ் தான் அப்படி சொல்கிறாங்க, இது கூட கதை தான் அப்படிங்கிறாங்க. ஆகையால் நான் எது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் இந்த இடத்துக்கு நம்ம நகர்றோம் அப்படிங்கிற கொஸ்டினை நம்ம எழுப்பணும். ஏன் இந்த இடத்துக்கு நம்ம நகர்றோம் அப்படின்னா, கதை என்கிற விஷயத்துக்குள் அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால தான் நம்ம கதையை தாண்டி ஒரு கதையை சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நோக்கி இப்போ போகிறோம். இப்போ எனக்கு கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள், சரியா? அந்த கடிதத்தில் வந்து உங்களுக்கு லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் ஏதோ ஒரு தகவலை சொல்கிறதுக்காக அந்த கதையில் சொல்கிறீங்க. இப்போ இந்த கடிதத்தை நான் ஒரு சிறுகதைன்னு சொல்லி பிரசுரம் பண்ண முடியுமா? நான் வந்து என்னுடைய காதலிக்கு ஒரு காதல் கடிதம் எழுதுகிறேன், அதன் பிறகு அதை வந்து ஒரு பத்திரிகை அனுப்பி இது ஒரு சிறுகதைன்னு சொல்லி நான் அனுப்புகிறேன், அவங்க அதை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. இப்போ அது சிறுகதையா இல்லையா? அதெல்லாம் விடுங்க. ஆனால் விஷயம் அது அதே லெட்ரு தான். நான் ஏதோ ஒன்று, நான் பேரை கூட ஓரளவு மாற்றாமல் இருக்கேன், அது யாருக்கு தெரிய போகுது. பட் அது சிறுகதையா இல்லை வந்து அது ஒரு கடிதமா? எப்படி அது கடிதம் தானே, அது இப்போ சிறுகதையாகும்? என்ன வித்தியாசம்? அப்போ நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா? அன்புள்ள ஏதோ ஒரு பேர் போட்டுட்டு இதை படிச்சுட்டு உடனடியாக நீ எனக்கு பதில் போடு அப்படின்னா அது முடிஞ்சிடுது. அது ஏன் அப்படி முடியுது? இதுக்கு ஏதோ மீனிங் இருக்கா அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்கல்ல. ஒரு கதைக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இருக்கும், அந்த கடிதத்துக்குள்ளாடி எந்த பொருளும் இல்லை. ஒரு கடிதம் இருக்குது, அந்த கடிதத்தில் 3 பக்கங்களையும் தொடர்ச்சியாக வந்து அந்த எழுத்தாளர் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன், நான் இப்படி காதலிக்கிறேன், அப்படி காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். என் இதயத்தை உன்னிடம் நான் இதயத்தை பரிசளிக்கிறேன், மண்டிட்டு கதறுகிறேன் சொல்லிகிட்டே இருக்கார். ஃபுல்லாக அப்படி தான் போயிட்டுருக்கு. அவர் முடியும் போது டேட்டு எல்லாம் போட்டு வச்சுட்டு அவர் அதை வந்து லெட்ரு தான், அதை வந்து கதைன்னு போட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? வேறு யாரோ சொல்கிறாங்க, என்ன சொன்னீங்க? அதாவது அது கதைத்தன்மை இருந்தால் அது வந்து சிறுகதையாயிரும் சொல்கிறீங்க, அதான் சொல்கிறீங்க. அது கதைத்தன்மை இல்லை. இப்போ ரெண்டாவது கொஸ்டின், அடுத்த கொஸ்டின்,
நான் வந்து ஒரு 10 வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறேங்க. அதுக்கப்புறம் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நான் ஒரு கதைன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறேன். அது வந்து கதையா வாட்ஸ்அப் மெசேஜா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறேன். நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது கேஸை க்ளோஸ் பண்ண மறந்துட்ட. நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரே புகையாக இருக்குது. உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குதா? அடுத்த மெசேஜ், உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குதா? இப்படிலாம் பண்ணுறியே. எல்லோரும் புகார் சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே நெருப்பு பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். நீ அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் பண்ண, உனக்கு சுத்தமாக பொறுப்பே இல்லை இப்படின்னு வந்து ஒரு 10 மெசேஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க பதில் ஒரு மெசேஜ் போடுறாங்க. இது கதையா இல்லை வந்து வாட்ஸ்அப் மெசேஜா? இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து உண்மையிலே வந்து ஈஸி கிடையாது. இது கதையாக வாட்ஸ்அப் மெசேஜ் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை யார் கதைன்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, ஒரு இலக்கிய விமர்சகர் இதை அவ்வளோ சுலபமாக ஒரு கதைன்னு ஒத்துக்க மாட்டார். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் யாராவது சொல்ல முடியுமா? இதை பெரும்பாலும் நாட்கள் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இலக்கிய விமர்சகர் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார். ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அதுதான் என்ன வித்தியாசம்? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? அதுக்கு அந்த கதையில் என்ன இல்லை? வர்ணனைகள் இல்லை. வேற என்ன இல்லை? அதில் ஒரு காரணகாரிய ஒழுங்கில்லை, காலம் சார்ந்த ஒழுங்கில்லை, அதில் ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் கிடையாது, அதில் வந்து ஒரு புத்திசாலித்தனமான திருப்பங்கள் கிடையாது, அதில் ஒரு முடிவு, அர்த்தபூர்வமான முடிவு இல்லை. வீட்டுக்கு வா, அடுத்த வாட்டி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் மெசேஜ் போகுது. ஏன் இவ்வளோ மெசேஜ் போட்டு நீ பதிலே அனுப்ப மாட்டேங்கிற? பதில் சொல்லு 100 மெசேஜ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என் கதையில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு மீனிங்கும் கிடையாதுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை என்னதான் அது கதையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுருவீங்க. ஒரு விமர்சகர் என்ன கேட்பாருன்னா, இது வந்து ஒரு கதைக்கான ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே அது வரல அப்படின்னு அவர் ரிஜெக்ட் பண்ணுவார். இப்படி அவர் ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்னா, அது கரெக்டான ரிஜெக்ஷனா தப்பான ரிஜெக்ஷனா? ஏன் அது கரெக்டான ரிஜெக்ஷன்? ஏன் அது கதை இல்லை? என்ன இலக்கணம் அது? இதெல்லாம் வேணும் சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த விஷயம் எல்லாமே வந்து கதைக்கான அடிப்படையான ஒரு இலக்கணம். இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த இலக்கணத்தின் அடிப்படையிலான கதைகள் கேடுகட்ட ஒரு வடிவம். இவை உலகத்தை மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. இப்படியான கதை அமைப்புகள் இருப்பதனால்தான் சில பேர் கதை சொல்லியே முதல்வராகிறாங்க, சில பேர் கதை சொல்லியே நம்மளை ஏமாத்துறாங்க. இப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நான் கதையே எழுத மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படி முடிவு பண்ணி நீங்கள் இப்படி வந்து ஒரு கதை எழுதுனீங்கன்னா உங்களை யார் தடுக்க முடியும்? உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்ல முடியுமா இதெல்லாம் இப்படி இருந்து கதை தான் நீ எழுதணும்னு சொல்ல முடியாதுல்ல? நான் சொல்லலாம் இல்லை, நான் கதை இல்லாமல் ஒரு கதை எழுதுன்னு சொன்னால் நீங்கள் யார் தடுக்க முடியும்? இந்த கொஸ்டின் இருக்கா? அடுத்த கேள்வி. ஒரு கட்டுரையாளர் அவர் தரவுகளின் அடிப்படையில், தர்க்கத்தின் அடிப்படையில் தொகுத்து ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுதுறாரு. கட்டுரையுடைய இப்படி வச்சுக்கோங்க, அதனுடைய கருதுகோள் வந்து இந்த திருவண்ணாமலையில் கடந்த 3 மாதங்களில் கடந்த 3 ஆண்டுகளில் மழை மிகவும் குறைந்து விட்டது, எல்லாத்தையும் நீர்வரத்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த 3 ஆண்டுகளில் சிவப்பு பூ பூக்கக்கூடிய சில மரங்கள் மிக அதிகமாக இந்த ஊரில் தென்படுகின்றன. இந்த மரங்களுடைய மகரந்த தூள் மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவை ஏற்படுத்துகிறது. இரண்டுக்கும், இந்த மழை இல்லாமல் போவதற்கு இந்த மரங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி நிறைய தரவின் அடிப்படையில் ஒரு கட்டுரையாக அதை எழுதுகிறாரு. ஓகேவா? கருதுகோள் இருக்குது, தரவு இருக்குது, லாஜிக் இருக்குது, வச்சு ஒரு கட்டுரையாக எழுதுகிறாரு. இப்போது இந்த கதைக்கு நடுவில் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு நாள் நான் நடந்து வரும்போது இந்த 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 பூக்கள் பூத்து கொண்டு இருந்த ஒரு மாலையில் நான் நடந்து வரும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு புனைவுத்தன்மை கொண்ட ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வர்றாரு. இந்த விஷயம் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு அந்த கதைக்குள்ளாடி ஒரு கேரக்டர் வராங்க, அந்த கட்டுரைக்குள்ளாடி ஒரு கேரக்டர் வராங்க. இப்போ இது கட்டுரையா கதையா? இதில் மேஜிக்கெல்லாம் கிடையாது.
ஜஸ்ட்டு நிஜமான விஷயம் நடக்குது. உதாரணமாக வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஊரில் மழையே பெய்யாத இந்த ஊரில் தினமும் மக்கள் இப்படிப்பட்ட 4 பேர் இருக்காங்க, இவங்க டெய்லி காலைல எழுந்து சாமி கும்பிடுறாங்க, இப்படி ஏதோ கதை சொல்லிட்டே போகிறாரு. அப்புறம் வந்து இதுக்கு உள்ளாடி முழுக்க தரவுகளின் அடிப்படையிலான கட்டுரைக்குள்ளாடி விவாதங்களும் தர்க்கமும் இருக்குது. இது வந்து கட்டுரையா கதையா? இதை வந்து நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. இது ரொம்ப கஷ்டம் இதை சொல்கிறது. ஏனென்றால் அந்த எழுத்தாளர் மிக தெளிவாக நான் புனைவையும் ஆப்புனைவையும் கலந்து எழுதுகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அதுக்கு ஒரு காரணமாக என்ன சொல்கிறாருன்னா, நான் புனைவையும் ஆப்புனைவையும் கலந்து எழுதி சொல்ல நினைக்கக்கூடிய சில விஷயங்களை என்னால் அப்புனைவின் வழியாக சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் டி தர்மராஜுடைய புத்தகங்களை படிச்சிருப்பீங்க. அவர் வந்து மிக அதிகமாக அதை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அதுக்குள்ளாடி ஒரு கேரக்டர் வருவாங்க, ஒரு இலக்கியத்துலேருந்து ஒரு கேரக்டர் வருவாங்க, நிஜமாக இருக்கக்கூடிய சில மனிதர்கள் வருவாங்க, அவங்கள குறித்த அவருடைய சில புனைவான சில சங்கதிகள் வரும், நிறைய கோட்பாடுகள் உள்ள வரும். இப்போ இது கோட்பாட்டு கட்டுரையா, இது வந்து ஒரு புனைவான கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான இடைநிலையான ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கும். ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. முக்கியமான காரணம் என்பது, அவர்கள் ஏற்கனவே நான் பேசியதே போல் முழுக்க தர்க்கத்தின் அடிப்படையில் ஒரு கட்டுரை எழுதும்போது அந்த கட்டுரை இந்த உலகில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே பேசுவதற்காக மட்டும்தான் பயன்படுமே அன்றி, இந்த உலகில் நீங்களாக அல்லாமல் மற்றொன்றாக மாறுவதற்காக செய்யக்கூடிய சில எத்தனங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்குள் இருக்கும். அதற்கும் இன்றைய சமூகத்துக்கும் இன்றைய அரசியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை சொல்கிறதுக்கு வெறுமனே அவங்களுடைய கட்டுரையின் மொழி போதுமானதாக இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்யணும்னா, கதையிலேருந்து பாரோ பண்ண வேண்டிய அவசியம் வரும். இது மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இன்று இருக்கிறோம். இதை நான் வந்து இங்கே சொல்ல நினைக்கிறேன். அதாவது இந்த அரங்கில் இருக்கக்கூடியவர்கள் நாளை கதை எழுத நினைத்தாலும் கட்டுரை எழுத நினைத்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்களுடைய கைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாருடைய கைகளும் கட்டப்பட்டிருந்தன. அப்போ எல்லாருமே வந்து கதைகளை கதைகளாக எழுதினார்கள், கட்டுரைகளை கட்டுரைகளாக எழுதினார்கள். இன்று எல்லாருடைய கைகளுமே கட்டெழுத்து விடப்பட்டிருக்கின்றன. இன்று மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் வந்து எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் வந்து இந்த கதை கட்டுரை மாதிரியான வடிவங்களுக்குள் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் பலவிதமான பரிசோதனை முயற்சிகளை, பலவிதமான சுதந்திரமான ஒரு ஊடுபாவல்களை நீங்கள் கதைக்குள் செய்து பார்க்க முடியும். அது வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கறதுக்கு நீங்கள் உலக இலக்கியம்லாம் படிக்கங்கிற கட்டாயம் கூட கிடையாது. படித்தா நல்லது. படித்தா நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம், என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய இலக்கியத்தில் பல பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக தெரிஞ்சுக்கலாம். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்று எல்லா விதமான எழுத்து வகைமைகளையும் நீங்கள் இலக்கியத்துக்குள் கொண்டு வர முடியும். அதுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கிறதா, அதற்கென்று ஒரு அழகியல் இருக்கிறதா என்கிற ஒரு கராரான வரையறை இன்று இல்லை. அதனுடைய பொருள், நீங்கள் எல்லாருமே உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜை காப்பி பேஸ்ட் பண்ணி கதையாக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதை கதையாக்குவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு நீங்கள் அதை வைத்து என்னெல்லாம் செய்யலான்னு யோசித்து பார்க்கலாம். இதான் நான் சொல்கிறேன். நான் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டுமே சொல்ல, ஒரு நோட்டீஸ், ஒரு ரிப்போர்ட், ஒருவர் வந்து பேசுகிறார், ஒரு கூட்டத்தில் வந்து பேசுறதுக்காக கொஞ்சம் குறிப்புகள் எடுத்து வச்சுருக்காங்க, இதை கூட நீங்கள் ஒரு கதையாக மாற்ற முடியுமான்னு யோசிச்சு பார்க்கலாம். தமிழில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், அவர் வந்து ரொம்ப அதிகமாக இதை செய்வார். அவர் யாருன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், அவர் அதுக்காகவே ரொம்ப அதிகமாக தமிழில் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருக்கிறார். ஆனால் இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நான் இதுக்கு மேலே எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை விட்டால் இதை இங்கே முடித்துக்கொள்ளலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கின்றனவா? சொல்லுங்கள். ஹலோ சார், இன்றைக்கி வந்து ஏஐ வந்து கதை எழுத்தில் வந்து எழுத்தாளர் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க. அது எஸ்பெஷலி இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் ஆகட்டும், கேரளா லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலில் வந்து இதை பற்றி ஒரு மீட்டிங் நடந்த போது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, அது 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது தான். இப்போது இனிமேல் வருங்காலங்களில் எழுத்தாளரை விட ஏஐ ரொம்ப சப்போர்ட் பண்ணி மிக நல்ல கதைகள், இப்போ இருக்கிறத விடவும் ரொம்ப நல்ல கதைகள் வர முடியும் அப்படிங்கிறாங்க. இதை காரணமாக வச்சு அமெரிக்காவில் லாஸ்ட்டு இந்த சினிமா ரைட்டர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணாங்க, ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ரைட்டர்ஸ் லிட்ரேச்சர்லையும் ஆகும் அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க?
ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஏஐ வந்து இன்னைக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பணுவல்கள், அந்த எழுத்து அடிப்படையில் திருடப்பட்டது. அது வந்து திருட்டு எழுத்து அடிப்படையில். ஏஐ என்ன செய்யுது, அந்த செய்யறிவு என்ன செய்கிறது என்றால், இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் அது படிச்சுட்டு அந்த டெம்ப்ளேட்டில் அது ஒன்று உருவாக்குது. அது அடிப்படையில் திருட்டு வேலை தான். அதை நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியலைங்கிறதுனால நம்ம திருட்டுன்னு ஒத்துக்கிறது இல்லைங்கிறத தவிர அது திருட்டு தான் ஒன்று. ரெண்டாவது வந்து அது நம்ம எந்த அளவுக்கு உதவ முடியும் அப்படிங்கிறது நான் ரொம்ப விரும்புகிறேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு ஒரு செய்யறிவால் என்னுடைய நாவலை முதல் பிரதியை படித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய தர்க்க பிழைகளையோ இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய புனைவு பிரச்சனைகளை சரி செய்து எனக்கு தர முடியும் என்றால் அது மிக அற்புதமான விஷயமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நம்முடைய செய்யறிவு அந்தளவுக்கு தரமாக இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு செய்யறிவிட்ட போய்ட்டு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது தரக்கூடிய பதிலெலாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஏனென்றால் அது நம்முடைய சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு வெகுஜன படைப்புகளை படித்துவிட்டு அதிலிருந்து சில முடிவுகள் எடுத்த தீர்வுகளை நமக்கு தருது. நமக்கு தெரிஞ்ச அளவு கூட அதுக்கு சில நேரங்களில் தெரிஞ்சுக்கிறது இல்லை, தெரியும், ஆனால் அது அந்தளவுக்கு போகிறதில்ல. சில சாத்தியங்கள் மனிதனுக்கு தோன்றக்கூடிய சில கற்பனை சாத்தியங்கள் அதற்கு வருவதில்லை. முக்கியமான காரணம் நினைக்கிறது ஒன்று, அந்தளவுக்கு டேட்டா அதுக்கிட்ட இல்லை, அந்தளவுக்கு ட்ரெயின்டு கிடையாது. மேபி எதிர்காலத்தில் அது சாத்தியப்படலாம். அப்புறம் கடைசியாக மனிதர்களுக்குன்னு ஒரு கோணல் புத்தி இருக்குது. அந்த கோணல் புத்தி வந்து மனிதர்களுடைய படைப்பாக்கத்துக்கு ஒரு ஆதார சுதியாக இருக்கிறது. இந்த கோணல் வந்து ஏஐயிடம் இல்லை. இந்த கோணல் வந்து செய்யறிவிடம் இல்லை. செய்யறிவு வந்து ரொம்ப நேராக சிந்திக்குது, ரொம்ப நேராக. நம்ம வந்து ரொம்ப கோணலாக எப்படி வேணால் மாற்றி யோசிக்கக்கூடியவங்க. நம்ம வந்து எத்திக்ஸ் பற்றி பெருசாக கவலைப்படுங்கிற அவசியம் இல்லை புனைவுக்குள்ளாடி. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு படைப்பாக்கத்துக்கு செய்யறிவின் பங்கு என்பது மிக குறைவாக இருக்கிறது. அதுவும் வணிக படைப்பை எழுதக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு பயன்படுது. அதனால தான் சில வணிக படைப்பாளிகள் அப்படி வந்து தங்களுடைய சில புத்தகங்களை வந்து பிரசுரித்து அவை மிகப்பெரிய வெற்றியை அடைந்து அதன் பிறகு அவை அவ்வாறு எழுதப்பட்டவை என்று கண்டறியப்பட்டு அந்த பதிப்பகங்களாலே அவை பின்வாங்கப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் இன்றைக்கி லண்டனில் நடந்திருக்கு. சில நாவல்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் இலக்கிய நாவல்களை பொறுத்தவரையில் பெரிய அளவில் அது பயன்படுறதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? இப்போது எனக்கும் ஏஐக்கும் உங்களுக்கும் ஏஐக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் கற்பனை தான். ஸோ செய்யறிவிடம் வந்து கற்பனை கிடையாது, இல்லை, நம்மக்கிட்ட கற்பனை இருக்குது. அப்போ இப்போ வந்து நீங்கள் உருமாற்றம் கதையை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அதை வந்து உங்களுடைய அனுபவத்தை வைத்து, உங்களுடைய கற்பனையை வைத்து, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து நீங்கள் அதை மாற்றுறீங்க. நீங்கள் யாருமே யோசிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் அதில் செஞ்சு அது இன்னொரு நாவலாக மாற்ற முடியும், ஒரு மிகச்சிறந்த நாவலாக மாற்ற முடியும், ஒரு சுமாரான நாவலாக நீங்கள் மாற்ற முடியும். ஆனால் செய்யறிவுக்கு இன்னும் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதுக்குள்ளே அது திரும்ப சில கதைகளை தான் எழுத முடியும். அப்போ அதனுடைய பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எப்படி நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு, இந்த செய்யறிவு வந்தபோது நான் நினைத்தேன் நிறைய சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு இது பயன்படும். ஏன்னா அவங்களுக்கு தான் கதைக்கான பஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு கதை சொல்லணும், நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்கன்னா போயிட்டு ஏஐட்ட போயிட்டு எனக்கு ஒரு 100 கதை கொடுன்னா அது கொடுத்துருமே. ஏன் வந்து இவங்களால் அதை பண்ண முடியல, ஏன் இன்றைக்கும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அது கொடுக்கக்கூடிய கதைகள் எல்லாமே ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து படம் எடுத்தீங்கன்னா படமே ஓடாது. அதை வச்சு நீங்கள் நாவல் எழுதினீங்கன்னா அது ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஆகையால் செய்யறிவு வந்து நம்ம அளவுக்கு அதற்கு கற்பனை இல்லை. அதுதான் நமக்கும் அதுக்குமான முக்கியமான வித்தியாசம். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த செஷன் முடிச்சுக்கலாம். நன்றி. கவனமாக கேட்ட அனைவருக்கும், கேள்வி கேட்டவர்களுக்கும் என்னுடைய நன்றி.